என் அன்பிற்குரியவர்களே, குத்துச்சண்டை வரலாற்றில் மைக் டைசன் என்பவர் வீழ்த்த முடியாத வீரனாக உச்சத்தில் இருந்தார். 1996ஆம் ஆண்டு மைக் டைசனுக்கும் இவாண்டர் ஹோலிஃபீல்டுக்கும் இடையே நடந்த போட்டி மிக முக்கியமானது. ஒருபுறம் மைக் டைசன் சொன்னார், ரிங்குக்குள்ள நான் தான் கடவுள், யாராலும் என்ன வீழ்த்த முடியாது, எனது போட்டியாளரின் பிள்ளைகளையும் சேர்த்து விழுங்குவேன் என்பது போன்ற வசனங்களை பேசினார். மறுபுறம் கிறிஸ்து இயேசுவின் மீது பக்தி வைராக்கியம் கொண்டிருந்த இவாண்டர் ஹோலிஃபீல்ட் ஜபத்துடன் அரங்கத்திற்குள் நுழைந்தார். கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அவர் அன்று அணிந்திருந்த மேலாடையில் பிலிப்பியர் 4:13 என்ற பைபிள் வசன பகுதி அச்சிடப்பட்டிருந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதுதான் அந்த வசனம். அன்றைய போட்டியில் யாருமே எதிர்பாராத விதமாக இவாண்டர் ஹோலிஃபீல்ட் மைக் டைசனை வீழ்த்தி பட்டத்தை வென்றார். வெற்றி பெற்ற பின்னும் கூட இயேசுவுக்கே மகிமை என்று சொன்னார். நண்பர்களே, போட்டிகளில் மட்டுமல்ல, நம் வாழ்வில் எல்லா இடங்களிலும் எல்லா தருணங்களிலும் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் பிலிப்பியர் 4:13. இந்த வசனத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடல் விரைவில் வருகிறது, காத்திருங்கள். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்தும்